ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டமான் பி சைடு அனிமையோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம கினோஷினா டமானை பற்றி தான் அங்கே யோசிக்கிறாங்க. 1000 பேருக்கு கொடுக்குற ஃபீலிங்ஸை திடீர்னு ஒரே ஒரு பர்சனுக்கு கொடுத்தா அது என்ன ஆகும்? அன்னைக்கு டமான் இப்படியெல்லாம் பண்ணோன்னே எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. டமானுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கு, அவருக்கு நானா இப்படின்னு நான் ரொம்ப கோவப்பட்டேன். அந்த கோவத்தினாலேயே நானும் அப்படியே ஓடி போயிட்டேன். இதுக்காக நான் ஹாப்பியா இருக்கவா இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுக்காக பர்சனலா ஒரு இந்த அளவுக்கு ஃபேன் சர்வீஸை எனக்கு கொடுக்கணும்? ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. டமானோட அன்பு அது எல்லாருக்குமே வரணும் இப்படின்னு தான் இந்த பொண்ணு யோசிக்கிறா. ஆனா ஒரு சைடு அம்மா நாங்க குக் பண்ணும்போது, கினோஷினா நீ தொடர்ந்து கண்டினியூஸா இதே மாதிரி வந்துகினே இருக்கணும். கினோஷினா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ இல்ல, அப்படி எதுவும் நடக்கல. பியாவை எல்லாமே இமேஜினேஷன் தான், அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்ல அப்படின்னு தான் யோசிக்கிறா. அம்மா ரீசெண்டா இப்படி நடந்துக்கிறதுக்கு நிறையவே ரீசன் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜர் ஒரு ரீசெண்டா ரொம்ப பிஸியா இருக்காரு, பேசுறதுக்கும் அந்த அளவுக்கு டைம் இருக்காது. ரெண்டாவது ஓரிய பத்தி சொன்னா அவன் ஃப்ரெண்டு, அதுக்கும் மேல ஒரு ரைவல் மாதிரி, முக்கியமா ஒரு கொரிலா அவன். அந்த ப்ரொடியூசர் லேடியும் சும்மா இல்லைங்க, அதுவும் ரொம்ப ஸ்கேரியானது. இதனாலேயே அவரு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம கினோஷினா யோசிக்கிறா. அங்க ஒரு பர்சனும் அங்க ஏதோ ஒரு ஐடலோட டாலெல்லாம் வாங்கிட்டு இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்கும் மேல இவங்களோட டாலை போயும் ஒரு கண்ணாடி பிரசனுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தா நான் கண்டிப்பா அதை விட மாட்டேன். இவங்கள நான் எப்படியோ காப்பாத்திட்டேன், என்னோட எல்லா பணத்தையும் நான் இதுலயே செலுத்துவேன் அப்படின்னு ஆளு அந்த பொண்ணு ஐடல் மேல ரொம்ப அன்போட இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஐடலோட ஃபேன்ஸ்னாலே இப்படிதான் நம்ம கினோஷினா யோசிக்கிறாங்க. அப்படியே சைட்ல வரும்போது அங்க டமான் இருக்கான். டமானுக்கும் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. கினோஷினா நல்ல வேலை நீ இங்கதான் இருக்கியா? அங்க கினோஷினா பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வருமா? இதனால ஓடனா போதும்னு பயங்கரமா ஓடுறாங்க. ஹீரோ பயங்கர வேகமா வருவான், ஆனா கடைசியில கீழே விழுறதா மிச்சம். ஆட்டா இருக்கு, டயர்டா இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல எப்படியும் அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க டமான் என்ன பண்ணிருந்தாருன்னு கேட்டா இப்பதான் அங்க தெரியுது டமான் எதுக்காக அங்க வந்தாருன்னா, இது ஒரு கப்பாவோட டால்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் ஆளு வாங்கினதான். அதுலயும் ஒரு $2 ஒன்னு ரேரு, இன்னொரு சூப்பர் ரேரு. அங்க இதெல்லாம் பார்க்கும்போது கினோஷினாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, டமான் இந்த மாதிரி விஷயங்களையும் பண்றாருன்னு. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இடையில சில பல விஷயம் அப்படி நடந்திருக்கும்ல, அதெல்லாம் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இதை பத்தி ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன ஒரு கைதி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இதனால நான் இன்னமும் க்ளோஸா இருக்க கூடாது, டமானை விட்டு விலகி அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டமான் அங்க விடுற மாதிரி இல்ல. லஞ்சுக்கு கொஞ்சம் வரியா, ஃப்ரீயா இருக்கியா, வேலை இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. ஆனா நம்மால விடுவான்னு நினைக்கிறீங்க? கத்தி எல்லாம் எடுத்து குத்த ஆரம்பிக்கிறான் அவனையே. எனக்கு நல்லாவே தெரியும் என்ன மாதிரி ஒரு டிராஷி கிட்ட யாரு வரணும்னு ஆசைப்படுவா. ஏன்னா நான் ஒரு கார்பேஜ், நான் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. அம்மா தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்ப வாங்கல ஏன்னா ஒரு ஃபேஸ ஒண்டி காட்டுறாரு. அங்க கினோஷினாவால எதுவுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் சீன்ல ஏதோ ஒரு ஷாப்புக்கு அவங்க வராங்க. அந்த இடம் முழுக்க ஒரே கூட்டமா இருக்கு. என்ன விஷயம்னு கேட்டா அங்க ஒரு சாண்ட்விச் இருக்கான், அதோட டேஸ்ட் இருக்கே வாயில வச்சா அப்படி கரையும். டமான் இந்த உலகத்துல இருக்காரு, அவரோட லவ் தான் எல்லாமே எப்படின்னு அவ சொல்ல இருக்கா. சைட்ல ஏதோ ஒரு பர்சன் அவங்க போட்டோ எடுக்கிறான். யாருன்னு தெரியுதா? கெட்டோ, அவன் தான் இப்ப கரண்டா இந்த ஐடல் கேங்குக்கு சென்டரா இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல சாண்ட்விச்சை வாங்கிட்டு அங்க ஏகப்பட்ட போட்டோ வைக்கிறா. இத போட்டோவும் எடுக்க ஆரம்பிக்க உடனே டமானும் உனக்கு போட்டோ தானே வேணும், என்னையே நீ தாராளமா எடுக்கலாம். ஒரு ஃபேனா இதெல்லாம் கேட்டா என்ன ஆகும்? அதே மாதிரி அவங்களுக்கும் ஆகுது, அப்படியே பொசுங்கி போயிடறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஏகப்பட்ட விஷயத்த பண்ண ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆகும். நம்ம கினோஷினாக்கு என்னன்னா, எதுக்காக என்னோட ஆசையை ஒண்டி ஒரு நிறைவேற்றுறாரு, உலகத்துல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்க ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. இந்த பொண்ணுக்கு யாரு சொல்லி புரிய வைக்க? ஏன்னா அவ அப்படிதான் யோசிக்கிறா. அதே மாதிரியா அவங்க போகும்போதே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். கினோஷினா ரீசெண்டா டமானோட படத்துக்கு யூனா கூட போகலான்னு இருந்தாங்க. ஆனா யூனாக்கு அங்க ஜுரமா இருந்துச்சா, அதனால யூனாவால அங்க வர முடியல. டமானு கிட்ட கேக்குறாங்க. டமானோ ஆப்வியஸா ஒத்துக்க இந்த படத்தை அவங்க பாக்குறாங்க. அதுவும் டமான் நச்ச படம் தான், நான் 10 டைம்ஸுக்கு மேல பாத்திருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு முறையும் நான் அழுவதான் செஞ்சேன். இது அப்சல்யூட்டா நல்லா இருக்கும், ஆனா ஒரு வகையில திரும்ப பார்க்கும்போது இது டார்ச்சரா இருக்கு. சரி டமான் இருக்காரு கூட இருக்கும் போது அப்படி நான் யோசிக்க கூடாது, பார்க்கலாம் இப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஆனா டமானு ஸ்கிரீனை பாக்குறானோ இல்லையோ, நம்ம கினோஷினாவை நல்லா பாக்குறான். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது அப்சல்யூட்டான சினிமா இப்படின்னு தான் நம்ம கினோஷினா அங்க கத்தின்னு இருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டா நம்ம ஹீரோ தான் அங்க பார்க்கவே இல்லல. அவன் உண்மையை சொல்லிடுறான், நான் படத்தெல்லாம் பார்க்கல, உன்னதான் பார்த்துன்னு இருந்தேன். படத்தை பார்க்கும்போது நீ ரொம்ப ஹாப்பியா இருந்த, இதுக்கு முன்னாடி நீ எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்காம இருந்த, அங்க நான் நிறையவே எக்ஸ்பிரஷனை பார்த்தேன். அதுக்கு காரணம் டமான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான். என்னன்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அப்போ தாராளமா
நீ என்ன இப்பயும் பார்க்கலாம். ஒரு சைடு அவளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா விலகி போலான்னு பார்த்தா இவரு வந்து கிட்ட வராரு. இந்த உலகத்திலேயே நான் தான் லக்கியஸ்ட் பொண்ணுன்னு நினைக்கிறேன். இடத்துல டமானும் ஒரு டாலை குத்துட்டு ஓடி போயிடுறாரு. ஏன்னா அப்பதான் அந்த டாலை திரும்ப அவ கொடுக்க மாட்டான். இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு. அந்த டாலு ரொம்ப ரொம்ப ரேரு, அதனால தான் அவர் குத்துட்டே போயிருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல டமானோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க டமானு வந்து இல்ல, அங்க கெட்டோ இருக்காரு. கெட்டவும் அங்க சொல்றாரு, டமானு ஓரி 2 பேருமே என்னோட இடத்துல இருக்காங்க, கொஞ்சம் அங்க வரியா. என்னடா இது கெட்டோ இருக்காரு அப்படின்னு இவ ரொம்ப ஆச்சரியமாவரா. கெட்டோ பத்தி சொன்னா ரொம்ப குரூப்ல ஃப்ரெண்ட்லியானவரு, ரொம்ப நல்லவரு. ஆனா எனக்கு புரியாத விஷயம், இவரு வந்து எதுக்காக இங்க இருக்கணும். அந்த இடத்துக்கு வந்தா பக்கத்துலயே தான் அந்த ரூம் இருக்கு, அங்க உள்ளேயும் சேம் லேஅவுட் தான் இருக்கு. உள்ள போய் பார்த்தா டமானோ ஓரியோ அங்கதான் இருக்காங்க. இப்பதான் அவரு அந்த போட்டோவை காட்டி கேட்கிறாரு, ஆமா உங்க 2 பேருக்கும் என்ன வேலை, உங்க 2 பேருக்கு இடையில என்ன கனெக்ஷன், ஏன்னா நீ ஒரு ஹவுஸ் கீப்பர் ஒண்டிதான். அப்படி இருக்கும்போது என்ன இது வெளியில போறது அது இது. உங்க கினோஷினாவும் சொல்லிடுறாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நாங்க 2 பேரும் அப்படியெல்லாம் பழகல. ஒரு சைடு ஓரிக்கு அங்க கடுப்பாவுது, இந்த மாதிரி திரும்ப அவளை வேற ஒரு இடத்துக்கு இவன் கொண்டு போயிருக்கானு. அங்க ஓரியும் சொல்றான், உனக்கு தெரியுமா இவள நான் 2 வாட்டி வர வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் அப்படின்னு கெட்டோ வந்து சொல்றான். என்னன்னா எங்களோட குரூப் அது இந்த உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகலான்னு இருக்கு, அதுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம், நாங்க ஃபேன்ஸுக்கு இடையில ரொம்ப பாப்புலர் ஆகணும். எல்லாம் கேட்கும் போது அங்க ஏதோ இவரு நல்ல விஷயத்த தான் சொல்றாரு அப்படின்னு தான் கினோஷினா யோசிப்பாங்க. மத்த செகண்டே அவரு எந்த அளவுக்கு இவள யோசிக்கிறாரு அதையும் சொல்றாரு. என்னன்னா இவங்க 2 பேரை வச்சு நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு ஃபேன்ஸை வச்சு பணத்தை திரட்ட முடியும், இப்படி பண்ணிட்டு விராஜூட் அப்படின்னு ஓடி போயிடுவேன். இதனால ஹிஸ்டரியில நானும் ஒரு மில்லியனரா இருப்பேன். அதனால நீ வந்து எங்க 2 ப்ரெஷியஸான பாய்ஸை நீ கெடுக்காத, இவங்க 2 பேரும் என்னோட பிளானுக்கு ரொம்ப முக்கியம். இதை கேட்கிற கினோஷினாவும், இவரை போய் நான் இப்படி யோசனை, இவரு ரொம்ப கேவலமானவரா இருக்காரு. கினோஷினாவை பத்தி அவங்க தப்பா பேச ஓரிக்கு பயங்கரமா கடுப்பாவும், ஓரி லெட்டர்ல அங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அங்க அப்புறம் தான் கெட்டவும் சொல்றாரு, ஃபேன்ஸ்னாலே ரொம்ப டெரிபிளானவங்க, நம்ம கிட்ட இருக்கிறத விட அவங்க கிட்ட இன்டெல் ரொம்ப அதிகமா இருக்கும், ஸ்பையிங்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப கொடூரமான பீஸ்டுங்க அவங்க. எக்ஸாம்பிளா இந்த பொண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க, உங்களோட பிரைவேட்டான லைஃப்ல இவ பூந்திருக்கா. அங்க இதை கேட்கிற ஓரி கத்துவான். ஆனா ஒரு அமைதியா கிட்ட இப்பதான் விஷயத்தையும் அங்க சொல்றாரு. நல்லா யோசி ஓரி, டமான் 2 பேராலையும் சென்டரா எதுனால ஆக முடியல, அதுக்கு மெயின் காரணமே இவ தான். அதனால நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு இவங்களை கெடுக்காத, ஏன்னா இவங்க இன்னமும் உயர்ந்து போகணும். ஒரு கட்டத்துல அவங்களுக்கும் இது எல்லாமே உண்மை அப்படின்னு தோணும். டமான் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் கினோஷினா அப்படின்னு தான் அவ யோசிக்கிறா. ஆனா அவங்க அங்க சொல்றாங்க, நான் வந்து ஜஸ்ட் இங்க வந்தது ஹவுஸ் கீப்பரா என்னோட வேலைகளை முடிக்கணும் தானு. அதே மாதிரியே நான் அப்பாயிண்ட் செஞ்சதும் அந்த மேனேஜர் அவரு தான், மற்றபடி நான் வேற எதுக்காகவும் வரல. மேனேஜரா அப்படின்னு இவரை வந்து யோசிப்பாரு. ஆனா அதுக்குள்ள மேனேஜரே அங்க வராரு. மேனேஜரும் வந்துட்டு, ஆமா கினோஷினா, அட நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், வெளியில நான் இதை பார்த்தேன். அப்புறம் தான் என்ன விஷயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, ரீசெண்டா கேம்புக்கு ஆளுங்க வேணும், அதனால நீ வந்து அங்க வரணும். அவருக்கு என்னன்னா நம்ம டமானை மோட்டிவேட் பண்ணல, அதுக்காக தான் இவரு வந்து வர வைக்கிறாரு. ரீசெண்டா நிறைய வேலைக்கு ஒத்துக்கினா எல்லாத்தையுமே பண்றேன்னு, அதுக்காக தான் இங்க வர சொல்றாரு. யோஷினாவும் சொல்றாங்க, என்னது நானா, ஆனா நீ கவலைப்படாத, நீ வேற லீவ்ல இருக்க, உன்னோட பேரண்ட்ஸுக்கும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அதனால கவலைப்படாத. அதே மாதிரி பணமும் உனக்கு ரொம்ப தேவையா இருக்குல்ல, பணம் வந்து ரொம்ப அதிகமாவே கிடைக்கும், பணம் ஓகே தான். ஆனா டமான் வந்து தடுக்கிறாரு, நம்ம வேற யாராச்சும் ஹையர் பண்ணலான்னு. இல்ல வேற யாராச்சும் ஹையர் பண்ண பிரச்சனையாவும் இவ்வளவு உனக்கு நல்லாவே தெரியும், அதனால பிரச்சனை இருக்காது, எந்த விதமான விஷயமும் லீக் ஆகாது, அந்த கேம்ப்ல எல்லா விஷயமும் நல்லா போகும். அது வேற 3 நாளைக்கான கேம்பா, நாங்க ஹீரோயினுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஒரு சைடு கெட்ட வர மிரட்டாரு, அப்படி நீ வந்து ஏதாச்சும் சொன்னு வச்சுக்க வெளியில, உன்னை பத்தி வெளியில சொல்ற மாதிரி ஆயிடும். உங்க ஓரி என்னன்னா உனக்கு கண்டிப்பா இந்த 3 நாள் ட்ரிப்ல என் சைடு கொண்டு வருவேன். டமானும் என்ன பண்ணும் தெரியல. ஒரு சைடு டமானு கூட வர இவ இருக்கலாம், அதனால கேம்ப்ல என்ன ஆகுமோ, இன்னமும் இந்த சம்மரும் முடியல, அப்பனா இப்படின்னு இவ சொல்றா. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.